இந்த பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம் ஆகியவற்றின் சார்பாக ரூபாய் 1893 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி புதிய வாகனங்களை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்குவதிலும் கூடுதல் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 50 ஆண்டுகளில் சென்னை அடைந்துள்ள அந்த வளர்ச்சியை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. சென்னை அந்த அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. வளர்ச்சி அடைந்த சென்னையின் வரலாற்றை கழக அரசினுடைய பங்களிப்பை தவிர்த்துவிட்டு நாம் எழுத முடியாது. சென்னை மாநகராட்சி மீது முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு எந்த அளவு பாசமும் நெருக்கமும் இருந்தது என்பதற்கு ஒரு சம்பவத்தை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே பெற்ற பரிசுகளில் எதை மிக பெருமையாக கருதி மகிழ்வீர்கள் என்பதுதான் பத்திரிகையாளர்கள் கலைஞர் அவர்களும் கேட்ட கேள்வி. அதற்கு கலைஞர் அவர்கள் சொன்ன பதில் 1959 சென்னை மாநகராட்சி தேர்தலில் கழகம் எப்படியும் வெற்றி பெறும் என பேரறிஞர் அண்ணாவிடம் வாக்குறுதி அளித்து அந்த வெற்றியை பெற்று முதல்ல திமுக மேயர் பதவிக்கு வருவதற்கு பணியாற்றுவதற்காக சென்னை மெரினா கடற்கரை நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எனக்கு பாராட்டி ஒரு மோதிரம் அணிவித்தார்கள். அந்த பரிசை இப்போது நினைத்தாலும் மகிழ்ச்சியில் எனக்கு கண்ணீர் வரும். அந்த கூட்டத்தில் அண்ணா என்னை பாராட்டி பேசியதை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன் என்று கலைஞர் அவர்கள் உணவுபூர்வமாக சொல்லியிருந்தார்கள். அந்த அளவுக்கு கலைஞர்களுடைய பொது வாழ்வில் சென்னை மாநகராட்சிக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. அதனால்தான் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தனது ஆட்சி காலத்தில் சென்னையுடைய கட்டமைப்பை மேம்படுத்த ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாநகராட்சியுடைய மேயராக பணியாற்றிய பொழுதுதான் சிங்கார சென்னை திட்டத்தை செயல்படுத்தினார்கள். அதுபோல சென்னை மாநகராட்சியை உலகெங்கும் உள்ள மாநகராட்சிகளுக்கு இணையாக வளர்த்தெடுத்தார்கள். இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மேம்பாலங்கள், மெட்ரோ ரயில் திட்டம், போக்குவரத்து கட்டமைப்பு, குடிநீர் திட்டங்கள் இவை எல்லாமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னை மேயராக இருந்தபொழுது செயல்படுத்தப்பட்டவை. அன்றைக்கு மேயராக சென்னை எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று உழைத்தாரோ, திட்டங்களை தந்தாரோ, அதே உணர்வோடு தான் இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னையுடைய வளர்ச்சிக்கு தனி கவனம் செலுத்தி வருகின்றார்கள். சென்னையுடைய வளர்ச்சி சீராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த எண்ணத்தில் தான் இன்றைக்கு வட சென்னை வளர்ச்சி திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களால தமிழ்நாடு எப்படி இந்திய ஒன்றியங்களிலேயே அத்தனை மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றதோ, அதே போல இந்திய மாநகராட்சிகள் அனைத்திற்கும் நம்முடைய சென்னை மாநகராட்சியை ஒரு முன்மாதிரி மாநகராட்சியாக எடுத்துக்காட்டல் மாநகராட்சியாக